அம்மா மஞ்ச மாறி அம்மா நாங்க 3 பேரும் லைஃப்ல பணம் காசெல்லாம் சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகும்ட்டு இந்த ஆசீர்வாதம் பண்ணோம்மா. நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அருள் புரிவாய் அம்மா. இப்ப நம்ம ரூமுக்கு போறோம், எந்த வேலையில அதிகமா காசு கிடைக்கணும் டிஸ்கஸ் பண்ணி நாளையில இருந்து எல்லாரும் வேலைக்கு போலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில அதிகமா காசு கிடைக்குது. அதனால நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு தயாராகுங்க. இந்த வேலை நல்லா இருக்கு. இதே மாதிரி நம்ம இன்னும் 5 மாசம் வேலை செஞ்சோம்னா சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆகலாம், என்ஜாய் பண்ணலாம். சிமெண்ட் மூட்டை தூக்கி தூக்கி உடம்புலாம் ஒரே டயர்டா இருக்கு. நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா தான் கரெக்டா இருக்கும். 5 மாசம் நம்ம வேலைக்கு போய் சமாளிச்சு காசை வச்சு இன்னொரு 2-3 வருஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். கேமை முடிச்சுட்டு சாப்பிட சிக்கன் சாட்டை எவன் செஞ்சான்னு தெரியல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. செஞ்சவனுக்கு 4-3 செயின் போடலான் இருக்கு. அண்ணா எங்கண்ணா இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா. நீ போன் பண்ணி 5 வருஷம் ஆகுது. என்னன்னா போன் கூட பண்ண மாட்டேன்ற. தம்பி அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்கேன், உன் அண்ணியோட வெளியே வந்திருக்கேன், சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. நீ வாழ்றா இல்லைங்க, அவன் கிடக்குறான். எங்க போனாலே சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் விளக்கண்ணா. அண்ணா எனக்கு உடம்பு சரியில்லை, பெரிய அண்ணனுக்கு போன் பண்ணா அண்ணியோட எங்கேயோ வெளியே போயிருக்கேன், போன விடான்ட்டான். நீ வரையாண்ணா? நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற? என் பையனை பார்த்துக்கிறதுக்கே என் டைம் பத்தல. வைர போனா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. இது என்னடா எனக்கு வந்த சுவாதன காலம், எல்லாம் பணம் காசு வந்தோடனே மாறிடுறானுங்க. யார் இந்த பொண்ணு? பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்காரு, சைனீஸ் ராஜகுமாரியா இருப்போலோ. அந்த பொண்ணுங்க வரத்துக்குள்ள ஓடி போயிட்டு பேண்ட் சட்டை மாட்டின்னு உடனே வந்துருவோம். ஹே பேபி, நீ ரொம்ப அழகா இருக்க. உன் அழகின் ரகசியம் என்ன? என்ன அழகா சிரிக்கிறாயா பேபி? எங்க கூட்டு போற பேபி? என்ன என் அழகுல மயங்கிட்டியா? அந்த அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நம்ம கிட்ட அதிகமான காசு பணம் வேணும். அப்படின்னா ஒரு மேட்சை போட்டு மில்லியனர் ஆயிட வேண்டியதுதான். ஒரு மேட்ச் கூட வின் பண்ற மாதிரி இல்லையே. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, பொண்ணுங்க சவகாசம் வேணாண்டான்னு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு நடுரோட்ல நிக்கிறேன். ஹலோ டாக்டர் பாப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஓகே, உடனே 5 நிமிஷம் வா. குட்டி போனா என்னாச்சு உனக்கு? இந்த மாத்திரை சாப்பிட சரியாயிரும். டாக்டர் பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்க, உன் கை பட்ட உடனே எனக்கு சரியாயிடுச்சு. இந்த கரடி மண்டியா நீ எங்க இருந்தாலே 4 பெண் கோயிலை பிடிச்சி வீட்டுக்கு வசிக்கிறோம். உனக்கு இல்லாத நண்பா, உனக்கு கொடுக்காம யாரு கொடுக்குறான்? அந்த கிளம்பிட்ட நண்பா. என் நண்பன் கேட்டா என் உயிரே கொடுப்பான். 4 பெண்க்கு நான் கொடுக்க மாட்டேன்னா நண்பா, நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா. இந்த ஜூஸ் குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் மயக்கத்தை போட்டான். இன்னைக்கு பெண் கோயின் ஃபை பண்ண போறான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாம் டாக்டர் பாப்பாக்காக. எப்படி இருந்துச்செல்லாம்? உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன் செல்லாம். டாக்டர் பாப்பா போட்டு கோட் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, அதான் ஒரு ஜெர்கின் தைச்சு விடுவான்னு இருக்கு. இந்த செல்லாம் உனக்காக ஒரு சூப்பர் ஜெர்கின் தைச்சு எடுத்து வந்திருக்கான். முத்தம் போதாதே, சத்தம் போடாதே.